சரி, செல் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இதுல செல் ஆர்கனைசேஷன் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து நமக்கு டிஃபரன்சியேஷன் பண்றது ப்ரோகேரியாட்டிக் அதே மாதிரி யூகேரியாட்டிக் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ப்ரோகேரியாட்டிக்கோட கேரக்டர், யூகேரியாட்டிக்கோட கேரக்டர், ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, யூகேரியாட்டிக்கோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு சொல்லுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துக்குவோம். ப்ரோ அப்படின்னால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆன நியூக்ளியஸ், இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூ கேரியாட்டிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யூ அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முழுமையான நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா யூகேரியாட்டிக்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா ப்ரோகேரியாட்டிக்ல வந்து நமக்கு நியூக்ளியோலஸ் அமைப்பு இருக்காது, வெறும் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் நிறைய நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்ல இருக்காது. அதாவது சிங்கிள் செல்லுல என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்கோட எல்லா ப்ராசஸுமே நடக்கும். சரிங்களா? இதே நமக்கு யூகேரியாட்டிக்னா மல்டிபிள் செல்ஸ் இருக்கும். அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்டான செல் ஆர்கனல்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து நமக்கு செய்யும். பொதுவா யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே யூகேரியாட்டிக் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது. ப்ரோகேரியாட்டிக் தான் பிரிமிட்டிவ் கேரக்டர். இதுல இருக்கக்கூடிய ப்ரோ அப்படின்னா முதன்மையான முதல்ல உருவான ஒரு நியூக்ளியஸ். சரிங்களா? சரி, இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாசம், அதுக்கப்புறமேட்டு புரோட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடி, பிளாஸ்டிட், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், லைசோசோம், ரிபோசோம், வேக்யூல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். சரிங்களா? இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏரியா, எதையுமே நம்ம மிஸ் பண்ண முடியாது. எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியா. சரிங்களா? இதுல வந்து இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க, இதுதான் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்திலுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் செல் பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவுதான். நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பயாலஜில பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொடுப்பாங்க. சரி, இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற என்ன நமக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 1 அல்லது 2 கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் இதுல வந்து நமக்கு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் பயாலஜி இதுல வந்து நமக்கு நிறைய வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ், என்சைம், சிக்னல் புரோட்டீன் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே புதுசா இருக்கக்கூடிய சிலபஸ். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம வந்து இந்த ஹீட் ஷாக் புரோட்டீன்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் டீப்பா கொஸ்டினும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப்பா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். சரிங்களா? தொடக்க நிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட்சி அடைதல், நுனி அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். அப்புறம் லேக் ஓப்ரான், டிஆர்பி ஓப்ரான். ஓப்ரான்னா என்ன கான்செப்ட், அதுல இன்ட்ரான், எக்ஸான் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்ட்ரான்னா என்ன ஃபங்க்ஷன், எக்ஸான்னா என்ன ஃபங்க்ஷன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பிளான்ட் அண்ட் அனிமல் செல்லுக்கு என்ன வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பிளான்ட் செல் பொறுத்த வரைக்கும் செல் வால் இருக்கும், நமக்கு அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. இதே ப்ரோகேரியாட்டிக்கா இருந்தா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, பாசிட்டிவ் பாக்டீரியா ரெண்டா பிரிப்போம். இதே பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படி இருந்தா டெக்கோயிக் ஆசிட் இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருந்தா 3 லேயரா நமக்கு பிரிஞ்சிருக்கும். மியூகோபெப்டைடு, மிராமிக் ஆசிட், பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். என் அசிட்டைல், குளுக்கோசமைன் அப்படின்னு கேட்பாங்க. இதே பங்கையா இருந்தா கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே பிளான்டா இருந்தா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா செல் சுவர்ல இருக்கும். சரிங்களா? இது எல்லாம் எதுவுமே நமக்கு வந்து அனிமல் செல்லுல அரேஞ்ச் ஆயிருக்காது. சரி, அப்ப செல் மெம்பரைன் ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணது அப்படின்னா நமக்கு முதல்ல இந்த ராபர்ட்
ஹூக் அப்படிங்கிறவர் தான் 1965ல முத என்ன பண்றாரு அப்படின்னா அப்சர்வ் பண்றாரு. சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எஸ்பெஷலி எதுல இருக்கும் அப்படின்னா அனிமல் செல்ஸ்ல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நமக்கு பிளான்ட் செல்லாம் நம்ம இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியாது. இப்போ செல் டிவிஷனுக்கு முக்கியமா நமக்கு சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவை. அப்புறம் சென்ட்ரோசோம், சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு டியூபுலர் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கோல்ஜி அப்பரேட்டஸ், லைசோசோம் இதெல்லாம் வந்து முக்கியமா நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா? ஒவ்வொரு எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இதில் வந்து நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2019ல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இதில் நமக்கு டாக்ஸி எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா டாக்ஸிவஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாக்சி சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். இந்த வேலையை வந்து இது செய்யும். சரிங்களா? ரப் அப்படின்னாலே புரோட்டீன் சிந்தசிஸ். கோல்ஜி அப்பரேட்டஸ் நமக்கு வந்து கேமில்லோ கோல்ஜி அப்படிங்கிறவர் 1898ல தான் என்ன பண்ணுவாருன்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிப்பார். ஆக்சுவலா இது வந்து நமக்கு 2009ல ஒரு எக்ஸாம் நடந்தது. அதாவது AUO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியா இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் எதுல வந்துடும் அப்படின்னா செமி அட்டானமஸ் பாடியில வந்துடும். சரிங்களா? ஒரு செல்லுல வந்து தனித்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி இது ரெண்டுக்குமே நமக்கு இருக்கும். இதோட பர்சன்டேஜ் DNA என்ன, RNA என்ன, புரோட்டீன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இதுல என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குது அத்தனையுமே நமக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிசியாலஜில என்னென்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் பூரா அதுல வரும். அதனால இதை ரெண்டையும் என்ன பண்ண அப்படின்னா கம்பைன் பண்ணி நமக்கு கேட்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கொடுத்துருப்பாங்க. வேக்யூல்ஸ் லாஸ்ட் இயர் வேக்யூல்ஸ் கேட்டிருந்தாங்க. வேக்யூல் இருக்கு அப்படின்னா இந்த வேக்யூலை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அடுக்குக்கு பேரு தான் டோனோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேக்யூல் தான் என்ன அப்படின்னா ஒரு பிளான்டோடைய யங் ஸ்டேஜா இருக்கும்போது வேக்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சிதறி போய் காணப்படும். மெச்சூர் ஆக ஆக என்ன பண்ணுன்னா ஒரு பிளான்ட்ல கிட்டத்தட்ட 70 to 80% என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கும். நம்மளுடைய பாடி, அதாவது பிளான்டோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ வேக்யூல்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம உடனே என்ன பண்ணணும், சிம்பிளாஸ்ட் மெத்தட் அப்போபிளாஸ்ட் மெத்தடுக்கு போகணும். ஸோ பிசியாலஜில ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாகவே நமக்கு வரும். அப்புறம் பிளாஸ்டிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. பிளாஸ்டிட்னா குளோரோபிளாஸ்ட் நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. இது வந்து நமக்கு முதல்ல எர்னாஸ்ட் எக்கல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா த டேர்ம் காயின்டு பிளாஸ்டிக், எர்னாஸ்ட் எக்கல். அப்புறம் நியூக்ளியோலஸ் இது கண்டுபிடிச்சது யாருன்னா ஃபெலிக்ஸ் பாண்டனா அப்படிங்கிறவர் தான் நியூக்ளியோலஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. இது யூகேரியாட்டிக் செல்களில் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல பொதுவா பார்க்கும்போது குரோமோசோம்ல ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் 2 இருக்கும். அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு. அப்புறம் குரோமோசோமுடைய டைப்ஸ் அக்ரோசென்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் டீலோசென்ட்ரிக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் இதில் பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. செல் தியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது நமக்கு மேத்யூ ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல் தியரி அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ செல் தியரினா என்ன, இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். செல் தியரியை முத சொன்னது யாருன்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் அப்படிங்கிறவங்க தான் செல் தியரியை சொல்லியிருப்பாங்க. இது UGTRPலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2015 நடந்த PGTRP எக்ஸாம்லேயே வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்லைடன்னா இவர் ஒரு பாட்டனிஸ்ட், ஸ்வான் அப்படிங்கிறவர் இவர் ஒரு ஜுவாலஜிஸ்ட். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த செல் தியரி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரி, என்னென்ன பண்பெல்லாம் இருந்தா ஒரு செல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது செல்லை பொறுத்த வரைக்கும் 2ஆ பிரிச்சுக்கிறோம். ப்ரோகேரியாட்டிக் செல்லு, யூகேரியாட்டிக் செல்லுன்னு பிரிச்சுக்குவோம். ப்ரோனா ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ், யூனா உண்மையான அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? மீசோகாரியாட்டிக்னா இன் பிட்வீன், இது நமக்கு கேட்கலாம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். நொக்டுலோகா, ஜிம்னோடியம், பிரிமீடியம் இதுல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீசோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆ பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. ப்ரோகாரியாட்டிக், மீசோகாரியாட்டிக், அப்புறம் யூகாரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேரக்டரை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. மீசோகாரியாட்டிக் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா நொக்டுலோகா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மீசோகாரியாட்டிக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அது ரெண்டு முக்கியமான இருக்கக்கூடிய வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த வேரியேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. எது இதுல புரோட்டீன் இருக்கும், எது இதுல புரோட்டீன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இது ஒரு சில கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மீசோகாரியாட்டிக்கோடைய ப்ரோகாரியாட்டிக்கோட கேரக்டர் நமக்கு என்ன பண்ணா ஒத்து போகும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஏடிஎஸ் ரிபோசோம் தான் வரும். அதே ஏடிஎஸ் ரிபோசோம் தான் என்ன பண்ணுன்னா நமக்கு யூகாரியாட்டிக்கே வரும். அதனால வந்து நிறைய கேரக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா ப்ரோகாரியாட்டிக்கோடையும் ஒத்து போகும், நமக்கு யூகாரியாட்டிக்கோடையும் ஒத்து போகும். சரிங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த பண்பானது யூகாரியாட்டிக்குடன் ஒத்து போகிறது, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அதை நம்ம வந்து என்னென்னலாம் நமக்கு ரிசம்பலா இருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசம்பல் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎஸ் வந்து யூகாரியாட்டிக் கூட ஒத்து போகும். அதுக்கப்புறம் வேற என்ன ஒத்து போகுது அப்படின்னா ஆனா பெரும்பாலும் ப்ரோகாரியாட்டிக் கேரக்டரோட தான் இது ஒத்து போகுது. யூகாரியாட்டிக் கேரக்டரோட ப்ரோகாரியாட்டிக் கேரக்டர் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசம்பலா இருக்கு. ஆர்என்ஏ உற்பத்தி, புரதச் சேர்க்கை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூகாரியாட்டிக் கேரக்டரோட ஒத்து போகுது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டேபிள் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நொக்டுலோகா, ஜிம்னோடியம், பிரிமீடியம் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎஸ் ரிபோசோம் யூகாரியாட்டிக்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த உற்பத்தி எல்லாம் அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பைனரி ஃபிஷன் அப்படிங்கும் பொழுது இந்த கேரக்டர் பைனரி ஃபிஷன் யாரோட ஒத்து போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோகாரியாட்டிக்கோட கேரக்டரோட பைனரி ஃபிஷன் வந்து ஒத்து போகும். இது நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னா இதுதான் நம்ம பாக்டீரியா பார்க்கும் போதே பார்த்திருந்தோம். இதுதான் வந்து நமக்கு ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ப்ரோகாரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இது ஒரு சிங்கிள் செல். இதுல தான் நமக்கு என்டையர் ப்ராசஸ்மே நடக்கும். இதுல முக்கியமானது எது அப்படின்னா மீசோசோம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ரிசம்பல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவோட ரிசம்பல். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா மீசோசோம். இது என்ன வேலையை செய்யுன்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலா வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். அதே மாதிரி இன்ஃபோல்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபோல்டிங் மெம்பரைன் ரிசம்பல் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இதுலதான் நமக்கு வந்து பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸும் இதுக்குள்ளதான் நடக்கும். அடுத்தது பைலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். லாங் பைலி ஒன்று, ஷார்ட் பைலி ஒன்று நம்ம என்ன பிரிச்சுக்கலாம், ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ லாங் பைலிக்கு பேர் தான் செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பைலி என்ன பண்ணுன்னா பக்கத்துல இழுத்து பிடிச்சுக்கும். கான்ஜுகேஷன் பைலி எதுன்னு கேட்பாங்க. லாங் பைலி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து கான்ஜுகேஷன் பைலி. ஷார்ட் பைல் வந்து நமக்கு அட்டாச்மெண்ட். சரிங்களா? இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அட்டாச்மெண்ட் ஆகும்போது பிளஸ் மைனஸ்ங்கிற கேரக்டர் எடுத்துக்கும். பிளஸ்னா மேலாகவும் மைனஸ்னா ஃபீமேல்னாவும் எடுத்துக்கும். அப்போ இதுல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பர் டு த ஃபீமேல். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது ரெண்டா கட் ஆகி இது ஒரு கேரக்டராகவும் இது ஒரு கேரக்டராகவும் மாறிடும். ஸோ தனித்தனியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப மேல் வந்து நமக்கு டோனர், ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். அடுத்தது ஃபிளஜெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொட்டைல். இதுல வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், இல்லாம இருக்கும். மெயினா வந்து ஃபிளஜெல்லாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மொட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யும். சரிங்களா?
அது உள்ள இருக்கக்கூடியது கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது உள்ள இருக்க ரிங்கு பிரிப்போம். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ரிங் இருக்கும். எல்பிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் இருக்கும். இதே வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மட்டும் இருக்கும். எஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரிங்கு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கும். சாரி, நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ்ல மொத்தம் இப்படி எழுதிக்கங்க. பாசிட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் எம்மும் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னா எல்பிஎஸ்எம் மொத்தம் 4 ரிங்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல எல்பின்னா அவுட்டருங்க, எல்பின்னா அவுட்டர், எஸ்எம்னா இன்னர். ஓகேங்களா, எல்பின்னா அவுட்டர் ரிங்கு, எஸ்எம்னா இன்னர் ரிங்கு. அடுத்தது ரிபோசோம். ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக என்ன ரிபோசோம் அப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இதுல 70s ரிபோசோம் தான் நமக்கு என்ன பண்ணனா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து 30 40 அப்படின்ற மாதிரி பிரிப்போமா. இதுல எப்படி பிரிப்போம் நம்ம 30 50ங்களா, கரெக்டா தானே, 30 50 தானே. அந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ 30 50 என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தனியா பிரிப்போம். ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா தான் நீங்க கரண்ட்ல இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். சரி, இப்போ 30 நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிப்போம். இந்த ரிபோசோம் வரும்போது உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். அந்த ஷார்ட்கட் மூலியமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அது திரும்பவும் நம்ம 16 23 5ன்னுலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோகேரியாட்டிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர். ப்ரோ அப்படின்னால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ மீன் பிஃபோர், முன்னாடியே உருவாயிருச்சு. கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். அப்ப இது கேட்பாங்க. ப்ரோனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிஃபோர், முன்னாடியே உருவான ஒரு நியூக்ளியஸ். ஸோ அதுக்கு பேரு பிஃபோர் நியூக்ளியை. ப்ரோகாரியோட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல என்னென்ன இருக்கும், கிளைகோகேலிக்ஸ். கிளைகோகேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒட்டக்கூடிய ஒரு பசை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது என்ன பண்ணும், மற்ற ஒரு அனிமல்ஸையோ ஒரு பாக்டீரியா ஒரு இன்னொரு பிளான்ட்டையோ அட்டாக் பண்ண போகும்போது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மேற்பரப்புல போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா, இது ஒட்டிட்டு அந்த நோயை பரப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்ல போய் தன்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். செல் வால் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சுக்கலாம். கிராம் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் டெக்கோயிக் ஆசிட், இதுல வந்து சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்கும். இதை கிராம் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 லேயரா இருக்கும். என்னென்ன அப்படின்னா பெப்டிடோ கிளைகான், மீகோபெப்டைட், நூராமிக் ஆசிட். என்ன பண்ணும் அப்படின்னா 3 லேயரா இருக்கும். இது வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2019 ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, 2015 கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிராம் நெகட்டிவ் பாசிட்டிவ் பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. லாஸ்ட் இயர் கேட்டது வந்து அதில் பர்சன்டேஜ் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவோட பர்சன்டேஜ் இருக்கு, புரோட்டீன் பர்சன்டேஜ் இருக்கு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நமக்கு ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி பாக்டீரியாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த செல்வாலில் என்னென்ன காம்போசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து நமக்கு அதெல்லாம் என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்து ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன் இன் ஆல் ப்ரோகேரியாட்டிக். இதுல என்ன வேலை செய்யுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். செமி பர்மியபிள் மெம்பரைன் சொல்றாங்க. செமி பர்மியபிள் அப்படின்னாலே தேர்வு கடத்தும் சவ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. எது தேவையோ அதை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள அலோ பண்ணும். அதே மாதிரி இதுல அந்த மாதிரி கடத்துறதுக்கு என்ன அமைப்பு இருக்கும் அப்படின்னா போரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். போரின் வழியா தான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த மெட்டீரியல், உள்ள போறது வெளியே வர்றது எல்லாமே இந்த போரின் சின்ன ஒரு துகள் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது வழியா தான் நடக்கும். மீசோசோம் பொறுத்த வரைக்கும் முக்கியமா உங்களுக்கு கேட்கக்கூடியது ரீசம்பிள் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இது செல்லுடைய ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை செய்யும். பைனரி ஃபிஷன்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடியதும் நமக்கு மீசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதெல்லாம் யூகேரியாட்டிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அதோட டிஃபரன்சியேஷன் பாருங்க. அடுத்தது வந்து நமக்கு ஒரு யூகேரியாட்டிக்கோட கேரக்டர்.
யூகேரியாட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆக்சுவலா வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பெஷலி வந்து ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இந்த லிக்யூடுக்குள்ள தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல் த ஆர்கனல்ஸ் எம்பிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா புதஞ்சு இருக்கிற மாதிரி தான் அரேஞ்சா இருக்கும். ஸோ இதுல தான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு பேர் தான் நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்குள்ளதான் குரோமாட்டின் வலைப்பின்னெல்லாம் நமக்கு அரேஞ்சா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்ட்ரோல் ஆஃப் த செல். அது வெளிப்பகுதியில என்ன காணப்படும் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்சா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். சரிங்களா? அப்ப இப்போ இதுல வந்து நமக்கு மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல், கோல்ஜி அப்பரேட்டஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். பெராக்சிசோமுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, ரிபோசோமுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ லைசோசோம் அப்படின்னா சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது எது அப்படின்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செல் ஆர்கனல்ஸ்ல இருக்கக்கூடியதுக்குள்ள இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் இன்டர்மீடியட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாத தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் நமக்கு வந்து இன்டர்மீடியட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். உள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்னால என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணா உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். இதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா புதஞ்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்க புரோட்டோபிளாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? ப்ரௌனிஸ் மூவ்மெண்ட், சைக்ளோசிஸ் மூவ்மெண்ட், அமீபாய்டு மூவ்மெண்ட், இந்த மாதிரி 3 வகையான மூவ்மெண்ட் எங்க நடக்கும் அப்படின்னா இதுக்குள்ளதான் நடக்கும். இதுலதான் வந்து செல்லுக்கு வந்து தேவையான கழிவுப் பொருட்கள், அதாவது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறது, தேவையான மெட்டீரியலை பூரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நமக்கு வந்து இந்த புரோட்டோபிளாசத்தோடைய இந்த சைக்ளோசிஸ் ப்ரௌனிஸ் மூவ்மெண்ட் வழியா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நடக்கும். The term eukaryotic derived from the நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீக் வேர்ட், அதாவது யூ அப்படின்னா மீனிங் குட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு கிரீக் வேர்டு பேஸ் பண்ணி நமக்கு 3 கொஸ்டின் கேட்டதுனால கண்டிப்பா இந்த வருஷமும் நம்ம என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். இதுல ஒவ்வொன்றும் நமக்கு கொடுத்துருக்கும். குரோமாட்டின் என்ன, மைக்ரோ ஃபிலமெண்ட், சென்ட்ரியோலோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல எப்படி பிரிக்கிறோம், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓவராலா கொடுத்துருப்பேன். இதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்தது நமக்கு புரோட்டோபிளாசத்தோட தீரி. என்ன தீரி அப்படின்னா புரோட்டோபிளாசத்தோட தீரி, புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடிய தீரி. சார் சொல்லுங்க. இல்ல அது ஒண்ணு மட்டும் தாங்க. ஓகேங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்துல வந்து தியரி பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. புரோட்டோ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட், பிளாஸ்மா அப்படின்னா எனிதிங் ஃபார்ம்டு அப்படின்னு அர்த்தம். இது கேட்கலாம். பிளாஸ்மானா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனிதிங் ஃபார்ம்டு. சரிங்களா? எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மீனிங் வரும். ஏன்னா புரோட்டோபிளாஸ்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணும் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதே நமக்கு வரும். அதே மாதிரி இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சார்கோடா, அதே மாதிரி லிவிங் ஸ்ட்ரக்சர், பிலிக்ஸ் டிஜார்டின். இவர் வந்து எக்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா பிசிக்கல் பேசிக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். எக்ஸ்ல வந்து பிசிக்கல் பேசிக் ஆஃப் லைஃப் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கேட்கலாம். எக்ஸ்ல என்ன வார்த்தை சொல்றாருன்னா பிசிக்கல் பேசிக் ஆஃப் லைஃப். சார்கோடா அப்படிங்கறது சொன்னது யாருன்னா பிலிக்ஸ் டிஜார்டின். முத வந்து நமக்கு புர்கஞ்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் புரோட்டோபிளாசம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இந்த டேர்ம் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னது யாரு அப்படின்னா புர்கஞ்சி. அடுத்தது புரோட்டோபிளாசம் தியரி வாஸ் ப்ரொபோஸ்ட் பை மேக்ஸ் சுல்ஜஸ். புரோட்டோபிளாசம் தியரி மேக்ஸ் சுல்ஜஸ். அடுத்தது
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா இந்த புரோட்டோபிளாசம் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய பிசிக்கல் பேசிக் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ரொட்டேஷன், சர்க்குலேஷன், நான் உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா மூமெண்ட், இது எல்லாமே இங்கே தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். அதை வச்சு தான் ஒவ்வொரு தியரியாக சொல்லுவாங்க. ரெட்டிகுலர் தியரி, கிரானுலார் தியரி. அப்போ ரெட்டிகுலர் தியரி அப்படின்னா அக்கார்டிங் திஸ் தியரி the particle form a network fibril liquid medium. அதே மாதிரி கிரானுலார் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மைன்யூட் கிரானுலஸ் என்பது ஃப்ளூயிட், அதாவது நமக்கு வந்து ஒரு பயோபிளாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆல்ட்மேன் சொல்லியிருப்பார். பயோபிளாஸ்ட்ங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா ஆல்ட்மேன். இது கிரானுலர் தியரியில வரக்கூடியது. ஃபைபர்லார் தியரியை பொறுத்த வரைக்கும் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எம்பிடட் இன் த இன்னர் மாஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே திரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபைபர்லார் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா பிளமிங் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்ப புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கூழ்மங்கள் அனைத்தையும் அடக்கியது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நமக்கு பிளமிங் சொல்லியிருப்பார். ஆல்வியோலார் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல ஆல்வியோலை, அதாவது ஃபோம், உள்ளுக்குள்ள வந்து ஒரு நொர மாதிரி எமில்சன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ளதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல் ஆர்கனல்ஸும் புதஞ்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இந்த ஆல்வியோலார் தியரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி புரோட்டோபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 45% புரோட்டீன், 25% கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட் 25%, 5% அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. வாட்டரை பொறுத்த வரைக்கும் 80-90% வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து பேஸ் பண்ணிருக்கு. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இருக்கிறதுல எது அதிகமா இருக்குன்னா ஆக்சிஜன், இது கார்பனோட அளவு தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 50-55% அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி வேற உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா மோனோசாக்ரைடு, டைசாக்ரைடு, பாலிசாக்ரைடு, இந்த மாதிரி எல்லா வகையான பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டோபிளாஸ்டுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ புரோட்டோபிளாசம் பேஸ் பண்ணி இது மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோ கேரியாட்டிக், மீசோ கேரியாட்டிக், யூ கேரியாட்டிக், அதோட டிஃபரன்சியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா டைனோபிளஜலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, புரோட்டோசோவா, இது எல்லாமே மீசோ கேரியாட்டிக்ல வரும். இது ரெண்டு ரிசம்பல். புரோட்டீன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிசம்பலா இருக்கும். செல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீசோ கேரியாட்டிக்கும் ப்ரோ கேரியாட்டிக்கும் ஒரே மாதிரி வரும். அதே மாதிரி இங்க வந்து வித்தவுட் ஹிஸ்டோன், இங்கேயும் வித்தவுட் ஹிஸ்டோன். இங்க என்ன அப்படின்னா இதுல வந்து நியூக்ளியோலஸ் இருக்கும், இங்க நோ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ இதுல வந்து நமக்கு வித் நியூக்ளியர் மெம்பரைனோட என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரைன். ஆனா உண்மையான நியூக்ளியஸ் நம்ம இதுல சொல்லல. ஆனா ரெண்டுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வருது. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செல் வால். செல் வால் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து ஒரு கண்ணாடி கடைக்காரர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு காருக்கு செல்லை வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது பெருசா என்னமோ உள்ளுக்குள்ள தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இது ஒரு சிறிய விலங்கு உலகம் அப்படின்ட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொன்னா அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த கண்ணாடியை வச்சு பெருசு பண்ணி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. செல்வால் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாக்டீரியாவோட செல்வால், ஃபங்கை செல்வால் அப்படின்னா கைட்டின், பிளான்டோட செல்வால்னா செல்லுலோஸ். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் N-அசிட்டைல் குளுக்கோசமைன். இது கேட்ட கொஸ்டின். கைட்டின் கேட்காம N-அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்னு கேட்பாங்க. வேற இருக்கு அப்படின்னா குளுக்கான்ஸ், மேனான்ஸ், கிளைகோப்ரோட்டீன்,
இதே மாதிரி ஃபங்கை செல் வால்ல வந்து கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸும் இருக்கு. பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னா டெக்கோயிக் ஆசிட் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூகோபெப்டைட், பெப்டிடோகிளைகான் இதெல்லாம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதோட டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெப்டிடோகிளைகான் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு 2021 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பெப்டிடோகிளைகான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 3 to 12% வந்து பெப்டிடோகிளைகான் வந்து கிராம் நெகட்டிவ் டைப்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து எலாஸ்டிக். ஆக்சுவலா வந்து இது பிளெக்சிபிள். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கடினமானதா இருக்கும். கிராம் நெகட்டிவ் வந்து பிளெக்சிபிள். இது வந்து பெப்டிடோகிளைகான். ஆனா இதுல வந்து லிப்போ புரோட்டீன் பாலிசாக்கரைடு வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன், அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கங்க. அடுத்தது நமக்கு செல்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சுக்கலாம் தனித்தனியா. செல்வால் பொறுத்த வரைக்கும் மெயினா அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஷேப்பை கொடுக்கக்கூடியதே எது அப்படின்னா செல்வால் தான். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதே மாதிரி நமக்கு எது தேவை எது தேவையில்லை இந்த மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்றது, அதே மாதிரி பேத்தோஜன் வந்து அட்டாக் பண்ணாம தடுக்கிறது, இது எல்லாமே யாரு செய்வாங்க அப்படின்னா பிளான்டோடைய செல்வால் தான் நமக்கு செய்யும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் திரவத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்ட் வாட்டர்னா 60%. ஹெமிசெல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் 5 to 15% வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். மைக்ரோ ஃபைபரில் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ், ஃபங்கஸ் செல்லுலோஸ்ல வந்து 10 to 15% அரேஞ்ச் ஆயிருக்கு. செல் பிளேட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? பிராக்மோபிளாஸ்ட். செல் பிளேட்னா என்னது நமக்கு பிராக்மோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடியது. இது எப்போ உருவாகும் அப்படின்னா டீலோபேஸ்ல தான் நமக்கு வந்து இந்த செல் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும். சரிங்களா? பிராக்மோபிளாஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா செல் தட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நமக்கு நார்மலா இருக்கக்கூடியது என்ன பண்ண அப்படின்னா இங்க வந்து செல் தட்டு அப்படிங்கிறது உருவாயிட்டு இதை தனித்தனியா பிரிச்சிடும். இதுக்கு பேரு தான் பிராக்மோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிக்டியோசோம் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிக்டியோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் தாங்க. கரெக்டா தப்பா? என்ன வரும்? எண்டோபிளாஸ்மிக். ஓகே. கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் எப்ப கண்டுபிடிச்சாங்க? கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் எப்ப கண்டுபிடிச்சாங்க? 1898. இப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது யாருங்க? கேமில்லோ கோல்ஜி. கேமில்லோ கோல்ஜிங்கிறதா என்ன பண்ணிருப்பாரு நமக்கு வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? அதனால ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு கண்டுபிடிச்சாங்க, யாரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? அதோட ஸ்பெஷல் நேம் என்ன எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது செல்வால் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். மிடில், பிரைமரி, பிளாஸ்மா மெம்பரேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம 3 இதை பிரிச்சுக்கலாம். மிடில் லேமெல்லா, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா பிரிச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் எதனால ஆனது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? செல்வால்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம். இதுல எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுக்குல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேரு தான் மிடில் லேமெல்லா. ரெண்டாவது இருக்கக்கூடியதுக்கு பேரு பிரைமரி வால். மூணாவதா இருக்கிறதுக்கு பேரு தான் இது வந்து நமக்கு செகண்டரி வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது இங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி. மூணாவதா இருக்க போறது பேரு பிரைமரி செகண்டரி வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளால் ஆயிருக்கும். பிரைமரி பொறுத்த வரைக்கும் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைமரி வால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹெமிசெல்லுலோஸ் பெக்டின். ஹெமிசெல்லுலோஸ் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளால் ஆனது. ஹெமிசெல்லுலோஸ் பெக்டின். ஹெமிசெல்லுலோஸ் அதுக்கப்புறம்
பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால் ஆனது. அடுத்து மிடில் லேமெல்லா பொறுத்த வரைக்கும் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் Mg2+. இதனால நமக்கு ஆனதுதான் மிடில் லேமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்டரியை பொறுத்த வரைக்கும் எதனால ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செகண்டரியை பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் அண்ட் லிக்னின், செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் டெட் செல்ஸ், இதனால ஆனதுதான் நமக்கு செகண்டரி. ஸோ பார்த்துங்க, நமக்கு இதுல கேட்கக்கூடியது பிரைமரி எதனால ஆனது, மிடில் லேமெல்லா, இதுதான் வந்து முக்கியமா கால்சியம் பெக்டேட் இருக்கும், இது ஏற்கனவே கேட்ட. பிரைமரி வால் பொறுத்த வரைக்கும் ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். பிரைமரி வால்ல இன்னும் அதே மாதிரி கிளைகோ புரோட்டீன் எதுல இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் இல்லையா, அதனால கிளைகோ புரோட்டீன் சொல்லக்கூடியது பிரைமரி வால்ல வந்து கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ முதல் அடுக்கு நமக்கு வந்து இப்படி நினைப்பு வச்சுக்கலாம். முதல் அடுக்கு மிடில் லேமெல்லா, ரெண்டாவது அடுக்கு பிரைமரி செல் வால், மூணாவது அடுக்கு செகண்டரி செல் வால், எம்பிஎஸ். ஓகேங்களா, எம்பிஎஸ் மிடில் லேமெல்லா பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் அதோட வரிசை. வெளியில இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இதுதான் வரிசை. உள்ள இருந்து வெளியே போனோம்னா செகண்டரி, பிரைமரி, மிடில். எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத பார்த்து ஆன்சர் பண்ணிக்கணும். இதுல இந்த செகண்டரி வாலை நம்ம திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா மூணா பிரிக்கும். சரிங்களா, இதுல எல்லாமே செகண்டரி வாலை திரும்ப நம்ம என்ன பண்றோம், S1, S2, S3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்டரி வாலை திரும்பவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மூணா பிரிக்கிறோம். சரிங்களா, இது எதனால ஆனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த செகண்டரி செல் வால் தான் டிசைட் டு த செல் ஷேப். ஒரு செல் ஷேப்பை வந்து டிசைட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, செகண்டரி வால் தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த செல்லோட ஷேப்பையே வந்து டிசைட் பண்ணுது. It is a made up of cellulose and lignin. சரிங்களா, it is a made up of cellulose and lignin, the design to the shape S1, S2 and S3 layer. இது எந்த பொருளால் ஆனது அப்படிங்கறத பார்த்துக்கங்க. அடுத்தது நமக்கு கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அடுத்து மிடில் லேமெல்லா, மிடில் லேமெல்லா அப்பதான் இது ஃபர்ஸ்ட் லேயரே இதுதான். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோட்ரோபிக் அப்படின்னா இது வந்து ஒளி முறிவு தன்மை கொண்டது. இது என்ன கேரக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் ஒளி முறிவு தன்மை கொண்டது. ஒளி முறிவு தன்மை கொண்டது. இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் செல்வால் இருக்கக்கூடியது. செல்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எம்பிஎஸ் நினைப்பு வச்சுக்கிறீங்க. எம்பிஎஸ் அப்படின்னா மிடில் லேயர், பிரைமரி லேயர், செகண்டரி லேயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிளைகோ புரோட்டீன் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கிளைகோ புரோட்டீன் வந்து பிரைமரி வால்ல வந்து கிளைகோ புரோட்டீன் இருக்கும். மிடில் லேயர் இட் இஸ் a made up of calcium and pectate designed to the shape. சாரி, இது மிடில் லேயரை பொறுத்த வரைக்கும் ஐசோட்ரோபிக், நமக்கு வந்து ஒளி முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி செகண்டரி வால் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஷேப், அதுக்குள்ள வந்து வடிவத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா, செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளால ஆனது. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுங்க. கிளைகோ புரோட்டீன் எங்க இருக்கு, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கல, கேட்கலாம். பிரைமரி செல் வால்ல தான் நமக்கு என்ன இருக்கும், முதல்லயே முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா பிரைமரிங்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடிய அடுக்கு. நமக்கு வந்து இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது அடுக்கு எதுன்னா பிரைமரி லேயர் தான். அதுக்கு அடுத்தது பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது பிளாஸ்மா வந்து செல் சுவர் வந்து முழுமையா இல்லாம அங்கங்க சின்ன சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன துளைகள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி, அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா முழுசா இல்லாம சின்ன ஒரு கேப், இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்னதா கேப் விட்டு நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, அப்ப செல் சுவர் முழுமையாக இல்லாமல் அங்கங்க என்ன பண்ணும்னா சின்ன சின்னதா கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேரு தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இது எங்க இருக்கும் அப்படின்னா புரோட்டோபிளாசத்திற்கு நடுவுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வழிதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போறது, அதாவது உள்ள இருந்து வெளியே போறது, வெளியில இருந்து உள்ள வர்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும்.
ஸோ பிளாஸ்மோடெஸ்மாட்டா பொறுத்த வரைக்கும் இதை வந்து நமக்கு சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ் பிட்வீன் டு த அட்ஜசன்ட் செல், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னா இங்க செல்லுக்கு வெளியில வந்து என்ன பண்ண அப்படின்னா செல் வால் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த செல்லுக்கு நடுவுல செல் வால் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? என்ன பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு கேட்பாங்க. பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது. இது வழியா தான் எக்ஸ்சேஞ்சிங் ஆற்றல் எல்லாமே நமக்கு என்ன பண்ண அப்படின்னா நடக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து சிம்பிள் பிட்ஸ், பார்டர் பிட்ஸ், அதாவது எளிய குழிகள், கிடைத்த குழிகள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டாவில் அந்த கேப்ல இருக்கும். அந்த பிளாஸ்மா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனோட சேர்ந்து இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சிங் ப்ராசஸ் எல்லாம் இங்க தான் நடக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இதுதான் வந்து நமக்கு பிளாஸ்மா மெம்பரேன், இந்த அடுக்கு. இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இவர் தான் என்ன பண்ணுவாரு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இது ஒரு செல், இன்னொரு செல், அந்த ரெண்டு செல்லுக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து சின்னதா ஒண்ணு மட்டும் இருந்தா அதுக்கு பேரு சிம்பிள் பிட்ஸ். அதே மாதிரி பிரான்ச்டு பிட்ஸ், இந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலா இது செமி பர்மியபிள் மெம்பரைன். அடிக்கடி கேட்பாங்க. தேர்வு கடத்தும் சவ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சவ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா தேர்வு கடத்தும் சவ்வு. எது வேணுமோ அதை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள அலோ பண்ணும். மற்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அலோ பண்ணாது. ஸோ இதனால இதுக்கு பேரு தேர்வு கடத்தும் சவ்வு. இதனால் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் கிளைகோ புரோட்டீன், கிளைகோ லிப்பிட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். It is made up of lipids and protein. என்ன புரோட்டீன் இருக்கு அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ் இருக்கு, கிளைகோலிபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு சில மாடல் தியரிலாம் சொல்லியிருப்பாங்க. ட்ரைலாமிலார் மாடல், இது சொன்னது யாருன்னா ராபின்சன். பை மாலிகுலார் லீஃப்லெட் மாடல், இது சொன்னது வந்து டேனியல் டாவ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆக்சுவலா இந்த மாடல் வந்து பிஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் லிபிட் புரோட்டீன். சரிங்களா? அப்ப அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா 20 20 35 இந்த மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு 100ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி சொல்லலாம், பிஎல்எல்பி மாடல் அப்படின்னு சொல்லலாம். பிஎல்எல்பி அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலா 35 35 70 வந்துருச்சா? அப்போ உங்களுக்கு கம்மியா ஒரு பிஎல்பி உங்களுக்கு வந்து இதுதான் கரெக்ட். ஆக்சுவலா வந்து இது மட்டும் எனக்கு வச்சுங்க. இப்போ 20 20ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 40 பிளஸ் வந்து இதுல மீதி இருக்கிறது வந்து 60 இருக்கு. ஆனா இதுல வந்து 35 அப்படின்னு தான் வரும். நீங்க பிஎல்பி அப்படின்னா நீங்க இதை நோட் பண்ணி வச்சுங்க. பிஎல்பி மாடல், புரோட்டீன் லிபிட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். சரிங்களா? இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல், இது நமக்கு பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கல்சன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. பிஎல்பி மாடல். அடுத்து நமக்கு கேட்கக்கூடியது இதுல பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம கேட்டாங்கன்னா நம்ம திரும்பவும் நம்ம எங்க போகணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ட் அந்த ஏரியாவுக்கு போகணும். பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ்னா நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா ஏடிபி எனர்ஜி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஆக்டிவ் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணும், ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதுல வந்து நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா மெதுவா நடக்கக்கூடியது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. பரவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம்பிள் டிஃப்யூஷன், லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? அப்ப லோவுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹைக்கு இப்படி போகக்கூடியது. இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் நடக்கும். இது வந்து பாருங்க மேல இருந்து கீழே வரக்கூடியது.
இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பரவல் எல்லாமே வந்து நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்து வச்சுங்க. டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது எல்லாமே நம்ம பிசியாலஜி பார்க்கும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் பார்க்கும்போது இது அப்படியே எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு பிசியாலஜி, செல் ஆர்கனல்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி வரும். நிறைய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம செல்லுக்கு வந்துருங்க. பீனோசைட்டிக், எக்ஸோசைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. செல் ட்ரிங்கிங், செல் குடித்தல், இதுக்கு பேர் தான் வந்து பீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பேகோசைட்டிக்னு கேட்பாங்க. பேகோசைட்டிக்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. பீனோசைட்டிக்னா செல் குடித்தல், பேகோசைட்டிக்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, செல் இது வந்து பேகோ, அப்படியே என்ன பண்றது அப்படின்னா பெரிய பார்ட்டிகள் என்ன பண்றதுன்னா இது பண்ணிக்கிறது. இது வந்து நமக்கு வந்து செல் விழுங்குதல்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து சின்ன ப்ராசஸ் அப்படியே என்ன பண்ணிக்க அப்படின்னா இது வந்து நமக்கு எடுத்துக்கும். இது எல்லாமே விழுங்கு மாதிரி விழுங்கக்கூடிய கண்டிஷன் தான் நமக்கு வரும். ஆனா என்ன அப்படின்னா இங்க லிக்விடா இருக்கும், இங்க சாலிடா இருக்கும். அதான் உதாரணத்துக்கு நம்ம வந்து எப்படி நினைப்பு வச்சுக்கலாம், ஒரு இட்லியை மென்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டா பேகோசைட்டிக். பீனோசைட்டிக்னா ஒரு தண்ணியை குடிக்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேரு பீனோசைட்டிக். அப்படி ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது நமக்கு சைட்டோபிளாசத்துக்கு வந்துருக்கு. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். ஆல் தி செல் ஆர்கனைல்ஸ் எம்பிடட் இன் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ள என்ன பண்ணும், இது எல்லாமே புதைஞ்சிருக்கிற மாதிரி அமைப்பு வந்து நமக்கு அரேஞ்சா இருக்கும். ஓகேங்களா, அந்த புதைந்த ஒரு அமைப்பு. இதுக்குள்ளதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், வேக்யூல் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புதைஞ்சிருக்கும். சைட்டோபிளாஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மெயின்டைன் டு த டர்ஜிட்டி. இந்த செல் வந்து ப்ராப்பரா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் வெளியவும் போயிடக்கூடாது, அந்த கண்டென்ட் இருக்கணும் உள்ளுக்குள்ள. அப்படியே ஒரு 80% வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 80% வாட்டரை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த செல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயிரோட இருக்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஒன்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி வெளியே போயிடலாம். ஹைப்போடானிக் சொல்யூஷனால தண்ணி என்ன பண்ணிடலாம்னா வெளியே போயிடலாம். ஹைப்போடானிக் சொல்யூஷன் ஆகும்போது என்ன பண்ணும், செல் வந்து உப்புதல் நடக்கலாம். அப்ப செல்லோட சைஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இப்ப இந்த ரெண்டையுமே நமக்கு ப்ராப்பரா வைக்கணும் அப்படின்னா சைட்டோபிளாசம் என்ன பண்ணணும், ரெண்டையுமே சமநிலையா ஐசோடானிக் கண்டிஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடியது. ரைட், இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்த வரைக்கும் ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி ஸ்மூத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரஃப்னா என்ன பண்ணும், புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். ஸ்மூத் அப்படின்னா லிப்பிடை சிந்தசைஸ் பண்ணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுன்னா ஆக்சுவலா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு நியூக்ளியஸோடைய அவுட்டர் பார்ட்டிகிள வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெசிகல்ஸ், டியூபியூல்ஸ். இது ரெண்டும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த டேர்ம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை சொன்னது யாருன்னா போர்ட்டர் 1948 தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த டேர்ம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான பொருள் இருக்குன்னா சிஸ்டர்னே, வெசிக்கல், டியூபியூல்ஸ், மொத்தம் 3 பொருள் இருக்கு. சரிங்களா, அப்ப சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸுக்கு பேரு தான் சிஸ்டர். இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல, இது சிஸ்டர்னே. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுனா டியூபியூல்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸோட அவுட்டர் மோஸ்ட் பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டிட்டு இருக்கும். சரிங்களா, இது கொஸ்டின் கேட்கலாம். எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா அவுட்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். இங்கதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒட்டிட்டு இருக்கும். சரிங்களா, இதுக்குள்ளதான் வந்து நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி குரோமாட்டின் வலையெல்லாம் உள்ளுக்குள்ள நமக்கு காணப்படும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா குரோமாட்டின் வலை உள்ள நிறைய இருக்கும். இது நியூக்ளியோலஸ். ஓகேங்களா, இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். சிஸ்டர்னே, வெசிக்கல், டியூபியூல்ஸ் 3 பார்ட் இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதுல எது இல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம்.
நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர்னே, வெசிக்கல், டியூபியூல்ஸ் சொல்லக்கூடிய 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிஸ்டர்னே. சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக்டு, அடுக்கி வச்ச மாதிரி அமைப்பு நமக்கு காணப்படும். தி மெயின் வந்து சைட் ஆஃப் த புரோட்டீன் சிந்தசிஸ், ஃபோல்டிங் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மாடிஃபிகேஷன் ஆஃப் த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 40 to 50 டயாமீட்டர். இது வந்து பொதுவா எங்க காணப்படும்னா சுரப்பு செல்கள்ல வந்து நமக்கு இது பொதுவா காணப்படும். எங்க காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரப்பு செல்கள்ல இது பொதுவா நமக்கு காணப்படும். அடுத்து வெசிக்கல். வெசிக்கல் பொறுத்த வரைக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய ரவுண்ட் பாடிஸ். இந்த பாடிஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா நமக்கு வெசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டாலும் இதுவும் புரோட்டீன் சிந்தசிஸ் செய்யக்கூடிய வேலையை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா செய்யுது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது. அதாவது செல்லுலார் மெட்டீரியல் இன்க்ளூடிங் புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் 25 to 500 மைக்ரான்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுன்னா இருக்கும். இது பவுண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த சிஸ்டர்னே அண்ட் டியூபியூல்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். எந்த இடத்துல இருக்கும்னு கேட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் த சிஸ்டர்னே. அடுத்தது டியூபியூல்ஸ். இது வந்து லாங், நீளமான ஒரு ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? டியூபியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தட் மேக் அப் பார்ட் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் நெட்வொர்க். இது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிளெக்சிபிலிட்டா இருக்கும், வளையக்கூடிய தன்மையோட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் கனெக்ஷன் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் த்ரூ த செல் ஃபெசிலிட்டிஸ், மூவ்மெண்ட் மெட்டீரியல் வித் த ஆர்கனல்ஸ். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய புரோட்டீன் எல்லாத்தையுமே இது வந்து எக்ஸ்டென்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா டியூபியூல்ஸ் தான் நமக்கு செய்யும். ஸோ இதெல்லாம் நமக்கு பொதுவா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டியூபியூல்ஸ் வேற என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எழுதிக்கங்க. அப்படி இன்னொரு பாயிண்ட், டியூபியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வேலையை செய்யுது. அதாவது என்ன வேலை அப்படின்னா தவறான மடிப்பை கொண்ட புரதங்களை வெளியேற்றுதல் அல்லது சிதைத்தல். தவறான மடிப்பை கொண்ட புரதங்களை வெளியேற்றுதல் அல்லது சிதைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னா டியூபியூல்ஸ் தான். இது கேட்கலாம். தவறான மடிப்பை கொண்ட புரதங்களை என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து சிதைக்க அல்லது வெளியேற்ற இந்த வேலையை செய்யுது. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். எண்டோபிளாச வலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டபுள் மெம்பரைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில புக்ல டபுள் மெம்பரைன், நம்ம ஸ்கூல் புக்ல டபுள் மெம்பரைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது சிங்கிள் மெம்பரைன் தான். நிறைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மெம்பரைன் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் மெம்பரைன் இருக்கக்கூடியது மொத்தம் 3 தாங்க. ஒன்னு குளோரோபிளாஸ்ட், இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ். இது 3ல தான் டபுள் மெம்பரைன் இருக்கும். ரிபோசோம்ல எதுவுமே இருக்காது. சரிங்களா? மீதி எதை கேட்டாலும் என்ன பண்ணுங்க சிங்கிள் மெம்பரைன் போட்டுருங்க. ரிபோசோம்ல எதுவுமே இருக்காது. மீதி எதை கேட்டாலும் சிங்கிள் மெம்பரைன். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் டபுள் மெம்பரைன். ரிபோசோம்ல எதுவுமே கிடையாது. மீதி எதை கேட்டாலும் சிங்கிள் மெம்பரைன். அடுத்தது நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணும், நமக்கு லிப்பிட சிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நமக்கு கேட்ட கொஸ்டின் டீடாக்சிபிகேஷன் ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். நச்சு நீக்கியாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது பயன்படக்கூடிய வேலை செய்யும். நச்சு நீக்கியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படக்கூடியது. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வளவளப்பான, அதாவது லிப்பிட் அது ரஃப்பா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா வளவளப்பா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வேற என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க.
கொழுப்புகள் மற்றும் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதில் அடுத்து நோட் பண்ணீங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டு லிபிட் சிந்தசிஸ் பண்ணது. அதே மாதிரி ஸ்டீராய்டு உற்பத்தி பண்றது யார் அப்படின்னா நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். லிபிட் அண்ட் ஸ்டீராய்டு இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அடுத்ததெல்லாம் பார்த்துடலாம். அநேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் சண்டேக்குள்ள வந்து நமக்கு இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். 5 யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் 5 யூனிட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பேன்.